தம்பி இப்போ பார்த்தீங்கன்னாடாப்பா எல்லா இடமும் வந்து நாங்கள் கலட்டின்னு இருக்கோம். ஆட்டோவில் மற்றது பஸ்ஸுக்கு ஆட்டோக்கெல்லாம் வந்து நீங்கள் இந்த டெக்கரேஷன் வேலைகள் செய்யக்கூடாது. சும்மா தேவையில்லாத மாதிரி பல்பு பூட்டுறது, அங்கே வந்து லைட்டு கீழால் லைட்டு பற்றுது, மேலால் ஃபோக்கஸ் லைட் அடிக்குது, இதெல்லாம் போட்டக்கூடாதாப்பா. ஏன்னா இப்போ இந்த 2025ஆம் ஆண்டு ஜனாதிபதி சட்டம் அப்படி தான் சொல்லுது. ஸோ அதே மாதிரி நாங்கள் விட மாட்டோம், எல்லாத்தையும் பிடுங்குவோம். நீங்கள் ரோட்டால் போய்கிட்டு இருந்தா என்ன, வீட்டுக்குள்ளே வச்சுருந்தா கூட எங்களுக்கு நாங்கள் ஜிபிஎஸ் மூலமாக வந்து உங்களை பிடுங்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளுவோம். பிடுங்கி அப்படியே போட்டு எரிச்சு விட்றோம். எதுவும் அப்படி கூட நீங்கள் எதுவும் கழிச்சிங்கன்னா எரிச்சிருவோங்க. அப்படி தான் இப்போ ஜனாதிபதி சட்டம் சொல்லுது, நான் சொல்லையில் ஜனாதிபதி சட்டம் சொல்லு. ஸோ நாங்கள் அப்படி தான் செய்வோம்டாப்பா. நிறைய இடங்களில் கலட்டிக்கிட்டு இருக்கோம். சிங்கிள் ஏரியா பக்கம், இப்போ தமிழ் ஏரியா பக்கம் தான் வாரத்துக்கு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எங்களை வெஹிக்கிள்லாம் காட்ட மாட்டோம். எங்களை வெஹிக்கிள்லாம் அப்போ அரசாங்க சொத்து தானே, எங்களை காட்ட மாட்டோம், உங்களோட மட்டும் தான் காட்டுவோம். சரியா? கவலைப்படாது.